பொண்டாட்டியை விட்டு பொண்டாட்டியை அவதூறு பண்ணாலும் அது சாதாரணமா விஷயம். பொண்டாட்டி ஒரு பக்கம் கேஸ் கொடுத்துருக்கும் போது கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு ஜோடியா சுத்தினா அதுவும் சாதாரணமான விஷயம் தான். இங்க பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணோ இந்த பொண்ணோ இல்ல, அந்த ஆண் பாவம். ஐயோ பாவம், பொண்டாட்டி கேஸ் போட்டுட்டா. ஏன்னா பொண்டாட்டிங்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சலாம் அலையிறாங்க சும்மா கேஸ் போடுறதுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு காயினை நம்ம இப்படி பாக்குறோம்னா அவங்க எப்பவுமே திருப்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் இங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு இவங்கள சைக்காலஜிக்கலா ஒரு ஒரு ஜோம்பி மாதிரி கிரியேட் பண்ணி அந்த காசுல வாங்கி தின்றதுக்கு சோத்துக்கு பதிலா நீங்க எல்லாம் மலங்களை சாப்பிடலாம். நீங்க அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆனா தயவு செஞ்சு உங்ககிட்ட நாங்க சொல்றோம், அரசியல் கண்டென்ட் பேசாதீங்க, அரசியல் கண்டென்ட் பேசாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி கிறுக்கு பயில்தான் அரசியல் எதுக்கு ஆரம்பிச்சோன்னு தெரியாம இதுவரைக்கும் வாயே திறக்காம இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லாம அவருக்கு பதிலாட்டு மவுத் பீஸா நீங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க என்ன சொல்றோம், அவர் முதல்வரா வந்துட்டாரு, தற்கொலைகள்லாம் சேர்ந்து இந்த அரசியலை மாத்த போறாங்க அப்படின்னு அவர் சொன்னாருன்னா கரெக்டான விஷயம். தற்கொலைகள்லாம் சேர்ந்து மாத்திருக்காங்க. இப்ப நம்ம சாப்பாடு நம்ம அம்மா செய்யறதுக்கும் நம்ம வீட்டுல ஒரு குழந்தை கையில கரண்டி ஸ்பூனையும் கொடுத்து கேஸ்ல சமையல் பண்ணனா எப்படி இருக்கும்? இப்ப அப்படிதான் ஆயிருக்கு. ஆனா இந்த கர்மத்தை எல்லாரும் நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும். அப்ப நாங்க என்ன சொல்றோம், நீங்க எல்லாம் சேர்த்து முதல்வராக்குனீங்கல்ல, அவரு பேசட்டும் அப்படின்னு சொல்றோம். அவர் மேல எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவருக்கு எங்களுக்கு அங்காளி பங்காளி சண்டையா, மாமன் மச்சான் பிரச்சனையா, அவருக்கும் எங்களுக்கு என்ன பார்டர் பிரச்சனையா, ஒண்ணும் கிடையாது. அவருக்கு மவுத் பீஸா நீங்க எல்லாம் வேலை செய்யாம 6 மாசம் டைம் கேட்கறதுல அவர் 1 வருஷம் கூட டைம் கேட்கட்டும். ஆக்சுவலி அவர் சொல்லி வந்ததே நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி மாத்திருவேன்னாரு. 25 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் என்னத்தையும் கிழிக்கல, ஒன்னத்தையும் தலைகளா மாத்தல. அட்லீஸ்ட் டைம் ஆச்சு வாய் திறந்து கேட்கணும்ல. ஆமாங்க நான் சொன்னீங்க, எதிர்கட்சிகள்லாம் சதி பண்றாங்க, முன்னாள் தலைமைகள்லாம் சேர்ந்து ஆட்கள் எல்லாம் வச்சு அங்கங்க எல்லாரையும் கொல்றாங்க, என் மேல பழிய தூக்கி போடுறாங்க சொன்னாருல்ல கரூர்ல. நீங்க கொண்டுட்டு என் மேல பழிய போட்டீங்கன்னா அதே மாதிரி இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை. நீங்களும் சொன்னவங்க விஜயனா கேட்டுவாரு, கண்டிப்பா முதல்வர் கேட்பாரு. அதனால அவர்கிட்ட சொல்ல சொல்லுங்க, இந்த மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் செய்றீங்க, என்னால இந்த கொலை திருடு பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்த கொலை நடந்துருது, என்னால பண்ண முடியல, இந்த ரவுடிசம் தடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ரவுடிசம் நடந்துருது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிரச்சனை முன்னாடி ஆண்ட 70 ஆண்டு கால ஆண்ட திராவிட கட்சிகள் தான். அதனால எனக்கு இன்னொரு 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு உங்க அண்ணனை வாய திறந்து பேச சொல்லுங்க. நான் அவர் இன்னும் பேசல. டெமோக்ரஸி ஜனநாயகம் எப்போ பிரச்சனைக்கு வருதோ, எப்போ கேள்விக்குறியாக்கப்படுதோ, எப்போ இளைஞர்களோட மனநலம் எல்லாம் பாதிக்கப்படுதோ, அப்ப நிச்சயமா ஒரு சமுதாயத்தின் சார்பா நம்ம கேள்விகளை வைக்கிறோம்.